நாங்கள் வந்து டிராகன் ஃப்ரூட் பழம் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து நாங்கள் கல்தூணெல்லாம் அமைச்சு கம்பி வேலியெல்லாம் போட்டு ஒரு 3 லட்சத்துக்கு பக்கம் செலவு பண்ணி இந்த நாற்றெல்லாம் வந்து நாங்கள் வந்து கல்கத்தாவிலேருந்து வாங்கிட்டு வந்து 2000 நாற்றுக்கு மேலே வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நல்ல மகசூல் கிடைக்கிது எங்களுக்கு. அதனால் இந்த ஏரியாவில் வந்து யாரும் அதிகமாக போட்டதில்லை. அதனால் எங்களுக்கு நல்ல மகசூல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. நல்ல வருமானம். நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு நாங்கள் கல்தூண் அமைச்ச காசுலாம் நாங்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துலேயே நாங்கள் எடுத்துட்டோம். அதனால் நாங்கள் இது பயிரிட்டுக்கிட்டு வர்றோம். 1 கிலோ வந்து நாங்கள் வந்து 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குறோம். மொத்த விலையில கொடுத்துட்ருக்குறோம். அதே வந்து இப்போ கடையில் போய் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு பழமே வந்து ஒரு 100 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து மொத்த விலைக்கு இங்கேயே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கேட்குறவங்களுக்கு. இந்த பகுதியில் வந்து இது யாருமே பயிரிடாதனால எங்களுக்கு வந்து நல்ல கிராக்கியாக போயிட்டுருக்கு. இந்த பழம்லாம் மகசூல்லாம் அதிகமாக எங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டாலே போதும். அதிகமாக தண்ணியெல்லாம் இதுக்கு செலவிட தேவையில்லை. அதனால் வந்து குறைந்த தண்ணி வந்து செலவுனால எங்களுக்கு வந்து இது நல்லா ஒரு நல்ல லாபமாக இருக்கிறனால நாங்கள் வந்து இதை வந்து பயிரிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து வேலைப்பாடுகளும் அதிகமாக இல்லை. அதாவது வந்து களை எடுக்கிறோம், ஒரு உரமும் தேவையில்லை. நாங்கள் வந்து வெறும் குப்பை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயற்கையாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் வாங்குறவங்களும் பழங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம்.